நேயர்களே, பீகார் தேர்தலில் இன்றைக்கு ஒரு நடந்தாலும் தேர்தல் முடிவுகளுக்கு பின்பு வரக்கூடிய நவம்பர் 14க்கு பின்பு 15ஆம் தேதியில் ஒரு பெரிய குழப்பம் நடைபெறப் போகிறது. அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, நான் அந்த செய்தியை சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இது ஒரு நீண்ட செய்தி. 2025 சட்டமன்ற தேர்தலில் இப்போ பாரதிய ஜனதாவும் நிதிஷ்குமார் கட்சியும் தலா 101 இடங்களில் போட்டியிட போகிறாங்க. அந்த அடிப்படையில் லோக் ஜன்சக்தி பாஜக 101, நிதிஷ் கட்சி 101 என்டிஏ கூட்டணியில், அதில் இருக்கக்கூடிய லோக் ஜன்சக்தி ராம்நிவாஸ் எஸ்ஏபி அதாவது சிராக் பஸ்வான் 29 இடங்களில், மதச்சார்பற்ற ஹிந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா HAM மற்றும் ராஷ்ட்ரிய லோக் மோர்ச்சா தலா 6 இடங்களில் போட்டியிடுகிறார்கள். இது அவர்களுக்குள்ள விஷயம். இந்த விவகாரத்தில் இப்போ என்ன பிரச்சனைன்னா, பெரியண்ணன் தம்பி என்பதையெல்லாம் விட்டுவிடலாம், ஜேடியு இதிலிருந்து இப்போ மீண்டு வருமா இல்லையா என்பதுதான் கேள்வி. அதாவது என்ற கேள்வி என்று இப்பொழுது செய்தி வந்திருக்கிறது. என்டிஏ கூட்டணியில் தொகுதி பங்கீட்டில் நிதிஷ்குமாருடைய ஜேடியு கட்சியினர் மத்தியில் ஒரு பெரிய அதிருப்தி வந்திருக்கிறதாக செய்தி வந்திருக்கிறது. அதற்கு ஏன் இந்த மாதிரி அதிருப்தி, ஜேடியு நிலை ஒரு கட்சி என்னவாக இருக்கும் என்பதை நம்ம பார்ப்போம். ஜேடியு கட்சியினுடைய தலைவர் நிதிஷ்குமாருடைய உடல்நலம் இப்போ ரொம்பவே மோசமாக இருக்குது. சிராக் பஸ்வானுடைய லோக் ஜன்சக்தி எல்ஜேபி எப்படி அதிக இடங்களை பெறுவதில் வெற்றி அடைந்தது என்பது குறித்தும் இப்போது கேள்வி அடைகிறது. அதே போன்று என்டிஏ கூட்டணியில் உள்ள தலித் தலைவர்களான ராம் மாஞ்சியினுடைய HAM கட்சிக்கு கடந்த தேர்தலை விட ஒரு தொகுதி குறைவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த முறை HAM 6 இடங்களில் தான் போட்டியிடுகிறது. கடந்த முறையில் மாஞ்சியினுடைய கட்சி 7 இடங்களில் போட்டியிட்டது. தங்கள் இந்த தேர்தலில் அதிக இடங்களில் போட்டியிடும் என ஜேடியு தலைவர்கள் கூடி வந்தார்கள். அதாவது நிதிஷ்குமாருடைய தலைவர்கள், நிதிஷ்குமாருடைய கட்சி ஒரு இடத்துலையாவது போட்டிட்டு சொன்னாங்க. அதே சமயம் பாரதிய ஜனதா சேர்ந்தவர்களே ஏற்கனவே இப்போ பிப்ரவரி மாதம் கடந்த ஆட்சியில் விரிவாக்கம் சென்ற போது பாஜகவை சேர்ந்தவர்கள் தான் அதிக அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டார்கள். நிதிஷ்குமார் கட்சியை சேர்ந்த ஒரு தலைவர் கூட விரிவாக்கம் செய்யப்பட்ட அமைச்சரவையில் இல்லை. அப்போதே பாஜக கொஞ்சம் கொஞ்சமாக இவர்களை சுவாகா செய்வதற்கு ஆரம்பித்து விட்டார்கள். என்டிஏ கூட்டணியில் நிதிஷ்குமார் கட்சியை விட பாரதிய ஜனதா அமைச்சர்களுடைய எண்ணிக்கை 1.5 மடங்கு அதிகரித்தது. இதுதான் முதல் முறைங்க. இப்போ நடந்துக்கிட்டு இருக்காம இல்லை. இப்போ ஊடகங்களில் பலவிதமான கேள்விகள், குறிப்பாக ஜேடியுடைய செய்தி தொடர்பாளர்கள் தொடர்ந்து கூறி வந்தார்கள். இந்த முறை நாங்கள் பாஜகவை விட அதிகமான தொகுதியில் தங்கள் கட்சி போட்டியிடலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பீகார் அரசியலில் 20 ஆண்டுகளாக மையமாக பெரியண்ணன் என்ற அந்தஸ்து 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே நிதிஷ்குமாருக்கு போயிட்டு எப்படி போச்சுன்னு பார்த்தீங்களா? 2024 அந்த தேர்தலில் நிதிஷ்குமாருடைய கட்சி 16 இடங்களிலும் பாரதிய ஜனதா 17 இடங்கள்லேயும் போட்டுச்சு. அப்போ ஒரு இடத்துல பாஜக கூட வாங்கிட்டாங்க. அப்பவுமே நிதிஷ்குமாரை தலையில் தட்டிட்டாங்க. 2019 நோக்கினால் ஜேடியு மற்றும் பாஜக இரு கட்சிகளுக்கும் இடையே 2 பேருக்கு இடையில் தலா 17 தொகுதி இருந்தது. 2024 ஒரு தொகுதியை பாஜக அதிகமாக வாங்கிட்டாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனில். அதுக்கு முன்னாடி உள்ள ஜேடியு 25 இடங்களில் 2009 பாஜக 15 போட்டிட்டது. அது 2009. அப்போ பாஜக ஒன்றுமே இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துச்சு. இப்போ யார் அண்ணன் பெரியண்ணன் அந்தஸ்தை 2024 மக்களவை தேர்தலில் இருந்த நிதிஷ்குமார் கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கினாங்க. பாஜக பொறுத்தவரை அவங்க ஆம பூந்த வீடு, எங்கெல்லாம் யாரோடெல்லாம் கூட்டணி வைக்கிறாங்க அந்த கட்சி அழிஞ்சு போயிடும். அதை நான் பொதுவாக சொல்கிறேன். இது மகாராஷ்டிராவில் பார்த்தாலும் கர்நாடகாவில் பார்த்தாலும் இன்றைக்கி தமிழ்நாடு எல்லா இடங்களிலும் அவர்கள் அப்படித்தான் செய்வார்கள். அதே மாதிரி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ கடைசியாக நடந்த சட்டமன்ற தேர்தலில் நிதிஷ்குமார் கட்சி 115 இடங்களில் போட்டிட்டு பாஜக 110 இடங்களில் போட்டிடுச்சு. அந்த தேர்தலில் திட்டமிட்டு நிதிஷ்குமார் 43 இடங்களில் குறைஞ்சிட்டார். நிதிஷ்குமாரை முதலமைச்சர் ஆக்கினாலும் இது திட்டமிட்டு செயற்படுத்தப்பட்டது. அதே போல் என்டிஏவினுடைய தொகுதி பங்கீடு குறித்த அறிவிப்புக்கு முன்னதாக சிராக் பஸ்வான் வேறு ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருந்தார். இப்போ தேர்தல் அறிவிப்புக்கு முன்னதாக நிதிஷ்குமார் அரசாங்கம் குறித்தும் சட்ட ஒழுங்கு மோசமாகி வருவதாகவும் கூட சிராக் பஸ்வான் ஒரு குழப்பத்தையும் கேள்வி எழுப்பினார். அவர் யாருன்னா அது பிஜேபியினுடைய ஒரு பி டீம் தான். அவர்
பிஜேபி போன முறை சிராக் பஸ்வானை சாவி கொடுத்து நிதிஷுக்கு எதிராக நிறுத்தி கடைசியில் நிதிஷை தோற்கடிச்சாங்க. இவங்க 74 தொகுதியில் ஜெயிச்சாங்க. நிதிஷ்குமார் 115 இடத்துல போட்டிட்டு வெறும் 43 இடங்களில் தான் போட்டிட்டாங்க. கூட்டணிக்குள்ளே முரணை ஏற்படுத்துறது தான் பாஜக. இப்போமா ஏன் சிராக் பஸ்வானுக்கு 29 தொகுதி கொடுத்துருக்காங்கன்னா, அவர் நாளைக்கு ஜெயிச்சா அவரை வச்சு ஆட்சி அமைப்பதற்கு வசமான வேலை நடக்கிறது. 2024 மக்களவைத் தேர்தலில் அனைத்து இடங்களும் சிராக்கின் கட்சி வெற்றி பெற்றது. யாரு? பஸ்வானுடைய மகனுடைய கட்சி. சட்டமன்ற தேர்தலில் தங்களுக்கு 30 இடங்கள் அல்லது ஒரு மக்களவை தொகுதியும் 6 இடங்கள் வேண்டும் என விரும்பினாங்க. இன்னைக்கு 29 இடங்களை கொடுத்துட்டாங்க. இது குறித்து நாம் ஒரு மிக முக்கியமாக இதுக்கான காரணத்தை பார்க்க போகிறோம். சிராக்கின் கட்சியுடைய அமைப்பை பார்த்தோமானால், சிராக் பஸ்வானுடைய அந்த கட்சியினுடைய அமைப்பை பார்த்தோன்னா, பிராமணர்கள் முதல் முஸ்லீம்கள் வரை அனைவரும் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. ஏன்னா அவர் ஒரு தலித் ஒரு கட்சி. அவருடைய அப்பா பஸ்வான் முதலாக அவரை பஸ்வான் சமூகத்தினருக்கு தலைவராக கருதக்கூடாது. பிராமணர்களும் அந்த கட்சியில் இருக்கிறாங்க, ஏராளமான முஸ்லீம்களும் இருக்கிறார்கள். இரண்டாவது, இந்த என்டிஏ நேஷனல் அலைன்ஸில், டெமோக்ராட்டிக் அலைன்ஸில் சிராக் பஸ்வான் அந்தஸ்தை கொண்ட இளம் தலைவர்கள் இல்லை. அப்படியானால் 2025, 2030 தேர்தல்களை தாண்டியும் தங்களுடன் இருக்கக்கூடிய தக்க வைத்து கொள்ள வேண்டும் ஒரு தலைவரை என பாரதிய ஜனதா நினைக்கிறது. சிராக் பஸ்வான் கட்சிக்கு அதிக இடங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. நிதிஷை காலி செஞ்சுட்டு முதலமைச்சராக பாஜக ஆதரவுக்கு சிராக் பஸ்வானை கொண்டு வர போகிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டா, எலெக்ஷனுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. எலெக்ஷன் கழிச்சு என்னட்ட வேணால் சொல்லுங்கள். நிதிஷ்குமாரை இந்த முறை வீட்டுக்கு அனுப்பிடுறது, அவர் பதவியிலேருந்து விலக்கிட்டு அதுக்கு பதிலாக பாரதிய ஜனதாவும் சிராக் பஸ்வானும் ஆட்சி அமைப்பது, தேவைப்படுகிற மற்றவர்களை ஆசை காட்டி உள்ளே இழுப்பது, இதுதான் அவர்களுடைய விஷயம். இந்த விவகாரத்தை நாம் பார்க்கிறபோது, கடந்த சட்டமன்ற தேர்தலில் நிதிஷ்குமார் கட்சி மூன்றாவது பெரிய, அதாவது ஜேடியுவை மூன்றாவது பெரிய கட்சியாக மாற்றியதற்கு சிராக் பஸ்வானுக்கு வெகுமதி. அவர் தான், நான் ஏற்கனவே சொன்னேன், வேண்டுமென்றே நிதிஷ்குமாரை தோற்கடித்தார்கள். சிராக் பஸ்வானை வச்சு பாரதிய ஜனதா கூட்டணியில் அவங்கள மாதிரி ஒரு அமித்ஷா மோடி மாதிரி ஒரு திட்டமிடுறதுல யாருமே கிடையாது. அதனால் அந்த கட்சி சார்பில் அதிகமான பேர் வெற்றி பெற்றார்கள். அதே சமயம் சிராக் பஸ்வான் என்டிஏவில் இணைஞ்ச பிறகு அவருடைய கட்சி வலுப்பெற்றது. ஆனால் எதிர்காலத்தில் அது சுயமாக அரசியல் இருப்பது தற்போது கேள்விதான். ஏனெனில் தங்கள் கூட்டணி கட்சிகளை உடைக்கும் வரலாறு கொண்டது பாரதிய ஜனதா என்கின்றார்கள் எல்லோருமே. நான் அல்ல, டெல்லியிலிருந்தே சொல்கிறாங்க. இப்போது பீகாரில் ஜேடியு அளிக்கப்பட்டுள்ளது. கதை காலி முடிஞ்சுது. இனி அவருக்கு எதிர்காலமே இல்லை. யாருக்கு? நிதிஷ்குமாருக்கு. இதோடு முடிஞ்சது. சிராக் பஸ்வான் கட்சி தனித்து 135 இடங்களில் போட்டிட்டு ஒரு தொகுதியில் மட்டும்தான் வெற்றி பெற முடிஞ்சது. இந்த நிலையில் நிதிஷ்குமார் மூன்றாவது பெரிய கட்சியாக, அதற்கு சிராக் பஸ்வான் தான் காரணம். இது பிஜேபி 2020களில் நடத்திய ஒரு மோசமான அரசியல் சூட்சமம் என்றும் கூட நமக்கு பலர் சொல்கிறார்கள். நிதிஷ்குமார் கட்சியினர், ஜேடியு கட்சியினர் இப்போ அதிருப்தியில் தான் இருக்கிறாங்க. அக்கட்சி தலைவர்கள் தங்களுடைய சொந்த வழியை பார்க்க தொடங்கிவிட்டார், வேலையை பார்க்க தொடங்கிவிட்டார். வழியை நிதிஷ்குமார் கேட்கும் நிலையில் இல்லை. அவருடைய உடல்நலம் ரொம்ப மோசமாகி வருதுங்க. எதையும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் ஒரு தெளிவான மனநிலையில் அவர் இல்லை. எல்லா கண்ட்ரோலுமே இப்போ பாஜகவினுடைய கையில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க அரசியல் ஆய்வாளர்கள். பாஜக என்ன செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைக்கு இப்போ ஜிடியை ஏற்றுக்கொள்கிறது. அமைச்சரவை விரிவாக்கத்திலாக இருந்தாலும் சரி, அறிகுறிகள் தெளிவாக தெரிகிறது. நிதிஷ்குமாருடைய வாக்கு வங்கியில் பாரதிய ஜனதா நுழைந்து ரொம்ப மிக பிற்படுத்தப்பட்டவர்கள், குருமிக்கள், கோயேரி, இந்த சமூகங்களை எல்லாம் பாஜக அமைச்சர்களாக்கி வருங்காலத்தில் அவர்கள் பாஜகவினுடைய வாக்கு வங்கியினர்களாக மாற்றப் போகிறார்கள். ஆக தொகுதி பங்கீடு அறிவிக்கப்பட்டதிலிருந்து என்டிஏ கூட்டணியில் உற்சாகமும் அதே சமயம் ரொம்ப ஒரு அதிருப்தியும் காணப்படுகிறது. நிதிஷ்குமாருடைய கட்சியில் மதசார்பட்ட, அதாவது இந்த ஜனதா தளம் கட்சி ரொம்பவே அதிருப்தியில் இருக்காங்க. தொகுதி பங்கீட்டில் கூட அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் நிலையில் சுமூகமான சூழல் உள்ளதாக தெரிவித்தது. ஆனால் எல்ஜேபி கட்சி மகிழ்ச்சியாக உள்ளது, நிதிஷ்குமார் கட்சி மகிழ்ச்சியாக இல்லை. அக்கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் நிரஞ்சகுமார் என்ன சொல்கிறாருன்னா, ஜேடியினுடைய அதிருப்தியை குறித்து மகா கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுள்ளதை ஓப்பனாக கன்ஃபஸ் பண்ணுறார். ஆனால்
என்டிஏவில் நிதிஷ்குமாரின் அனுபவம் மற்றும் மோடியின் தலைமையில் சிறப்பான ஒத்துழைப்பு உள்ளதாக வெளிப்படையாக பேசுகிறாங்க. இருந்த போதிலும் தற்போது எதிர்க்கட்சியில் முதலமைச்சர் வேட்பாளர் இன்னும் முடிவு செய்யப்படவில்லை. எதில்? காங்கிரஸ் கட்சியில். ஆனால் எல்லோரும் துணை முதலமைச்சராக குதித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னாலும் தற்போது அவரை சுற்றி வருகிற அந்த விவகாரத்தை அவர்கள் அறியாமலே இருக்கிறார்கள். இப்போ என்டிஏ கூட்டணியில் 6 தொகுதிகள் ராஷ்ட்ரிய லோக் மோர்ச்சா உபேந்திர குஷ்வாகாக்கும், ஹிந்துஸ்தான் அவாமி பார்ட்டிக்கு ஒரு 6 கொடுத்துட்டாங்க, மாஞ்சிக்கும். இப்போ என்டிஏவின் முடிவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோன்னு அவங்களும் ஏற்றுக்கொண்டார்கள். இப்போ உபேந்திர குஷ்வாகா தன் அதிருப்தியை சமூக ஊடகங்களில் திங்கட்கிழமை வெளிப்படுத்தினார். நேற்று முன்தினம் அவருக்கு சீட்டு காணாது அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காரு. இதுக்கு இடையில் மகா கூட்டணியில் தொகுதி பங்கீட்டில் காங்கிரஸ் கட்சி, அதே போன்று விகாசுஸ் இன்சமாம் கட்சி, இன்சான் ஷஹானி, முகேஷ் ஷஹானி, இவர்களுக்குள்ளும் சில முரண்கள் ஓடுகின்றது. எப்படி பார்த்தாலும் இந்த வேட்பு மனு தாக்கல், ஆகவே எப்படி பார்த்தாலும் நீங்கள் குறித்து வைத்து கொள்ளுங்கள். நவம்பர் மாதம் 2014 அதாவது நவம்பர் 14ஆம் தேதி முடிவுகள் வரப்போகிறது. அந்த முடிவில் பாரதிய ஜனதா என்ன செய்ய போகிறாங்கன்னா, நிதிஷ்குமார் எவ்வளவு பெற்றாலும் அவரை முதலமைச்சராக்க மாட்டார்கள். அதற்கு பதிலாக தலா 101 இடங்களில் போட்டிடுற பாஜக ஒரு 70-80 தொகுதியை பிடிச்சிட்டு இவங்க ஒரு 122 தொகுதி மெஜாரிட்டி, அதை மாதிரி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா உண்மையில பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி நிதிஷை ஆதரவை பெற்றுக்கொண்டு அவே ஃப்ரம் கேபினெட்ஸ் அப்படின்ற மாதிரி கூட வைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கு பின்னாடியும் சில மாறுதல்கள் வர வாய்ப்பு இருக்குங்க. எப்படின்னு பார்த்தீங்களா, அப்படி ஒரு நிலையில் ஜெயபிரகாஷனுடைய சீடர்களான லாலு, அவருடைய பையன், காங்கிரஸ், நிதிஷ் 3 பேரும் இணைஞ்சு கூட ஒரு ஆட்சி கொண்டு வரலாம். இதில் ஒரு பெரிய குழப்பம் இருக்கிறது. இந்த குழப்பத்தில் தீர்வுகள் எப்படி இருக்கும்? வக்பு விஷயம், ஓட்சேரை விவகாரம், வேலை வாய்ப்புகள், அரசுக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி, இதெல்லாம் டிசைடிங் ஃபேக்டராக இருக்கிற போது வரக்கூடிய அடுத்த மாதம் 14ஆம் தேதி இந்தியாவிலே ஒரு புதிய ஒரு செயலை உருவாக்க போகிறாங்க. பாஜக யாரோடு கூட்டு சேர்ந்தாலும் அவர்கள் உருப்பட்டதே இல்லை. பாஜக மட்டும்தான் உருப்பட்டிருக்கு. இதுதான் கர்நாடகாவில் பார்த்தோம், மகாராஷ்டிராவில் பார்த்தோம், தமிழ்நாட்டில் இப்போ அதிமுகவும் அந்த வலைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ நிதிஷ்குமார் கதை முடிஞ்சிட்டு அப்படின்ட்டு டெல்லியில் ஏராளமான தலைவர்கள் கருத்தை தெரிவிச்சிட்ருக்காங்க. அவருடைய உடல்நல பலகீனம். ஆக நம்ம அடுத்த செய்தியில் பீகாரில் என்ன நடக்குதுன்னு தெளிவாக பேசுவோம். நன்றி.